இப்போ மாலிகுலாரிட்டினா என்ன? தி நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் டேக்கிங் பார்ட் என்ன? எலிமெண்டரி ரியாக்ஷன். Number of reacting species taking part in a elementary reaction. Reacting species na inga enna? It may be of atoms, molecules or ions. இது மூணு தான் ரியாக்ட் ஆக முடியும். என்ன இருக்க முடியும்? எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸாக இருக்க முடியும், அயான்ஸாக இருக்க முடியும், மாலிகுல்ஸாக இருக்க முடியும். That usually involved in a chemical reaction. Then elementary reaction na enna? Whenever a reaction occurs in more than one step, each individual step is called elementary reaction. ஒரு ரியாக்ஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டெப்ல நடக்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டெப்பை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்? எலிமெண்டரி ரியாக்ஷன். அப்போ மாலிகுலாரிட்டி பாருங்க, ஓவரால் ரியாக்ஷனுக்கு கால்குலேட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் ரியாக்ஷனுக்கு தான் என்ன பண்ண முடியும்? மாலிகுலாரிட்டி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஸ்டெப், செகண்ட் ஒன் ஃபாஸ்ட் ஸ்டெப் வச்சு ரைட்டா. இப்போ மாலிகுலாரிட்டி எப்படி கால்குலேட் பண்றது? இது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன், இது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன். எவ்வளவு ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகுதோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரியாக்ஷன்ல அதான் மாலிகுலாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி என்ன? இங்க கோஎஃபிஷியன்ட் தான். 1 + 1 2. இட்ஸ் மாலிகுலாரிட்டி இஸ் 2. செகண்ட் ஸ்டெப் மாலிகுலாரிட்டி என்ன? இங்கே பாருங்க, 1 + 1. இட்ஸ் மாலிகுலாரிட்டி ஆல்சோ 2. சரி, அப்புறம் வேற என்ன இதுல விஷயம் நம்மளுக்கு தெரியணும்னு பாத்தீங்கன்னா, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியணும். தி ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கால்டு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்.